ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பூகம்பமா தான் வெடிச்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா எங்க திரும்பினாலும் அதை பத்தி தான் பேசுறாங்க. சோ இப்போ இந்த ஒரு விஷயம் மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியில வெடிச்சிருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற நடிகர் சங்கம் அதுக்கு ஏதாவது ஒரு பதில் கொடுத்திருக்கணும் இல்லையா? சோ அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குழுவினர்கள் வந்து ஏதாவது ஒரு பதில் கொடுத்திருக்கணும். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா ரிசைன் பண்ணிட்டு போறது அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது இதுல வந்து ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம், இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சொல்லியிருக்கலாம். அப்போ அது மட்டும் இல்லை, அவர் நான் ஓடி ஒழியவும் இல்லை. யாரு கமிட்டி தலைவர், அதாவது அம்மா கமிட்டி, அம்மா அசோசியேஷன் தலைவர் மோகன்லால் என்ன சொல்றாருன்னா, நான் ஓடிலாம் ஒளியில இங்கதான் இருக்கேன், நானே ஏற்கனவே உடம்பு இல்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன். அது மட்டும் இல்லை, என் மனைவியும் சீரியஸா இருக்காங்க, தீவிர சிகிச்சை தேவைப்படுது, அதனால நான் அந்த முடிவு எடுத்தேன், அது பேசுறதுக்கான மனநிலையில் நான் இல்லை, என்ன தொடர்ந்து மற்றவங்களும் அதை ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாரு.